ரொம்ப ரொம்ப எளிமையான ரொம்ப சுவையான பச்சை பயிறு பாயாசம். பாசி பயிறு எடுத்துக்கிறோம். இதை வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிடுவோம். பாசி பயிறு வறுத்தம் இல்லையா, அதை கொட்டிக்கிடுவோம். இந்த மூழ்கிற அளவுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்போவே வறுத்து அப்போவே நம்ம குக்கரில் போடுறதுனால 6 விசில் வரட்டும். பாகு வெல்லம் அதை இப்போ நம்ம பாகா காய்ச்சிக்கணும். வெல்லம் நம்ம போட்ட பாகு வெல்லம் கரைஞ்சிருச்சு, நல்லா மசியே வந்துருச்சு. தண்ணியில் காய்ச்சி வச்சுருந்தோம், அதை கீழே மண்டி இருக்கும், அதுக்காக வடிகட்டிக்கிறோம். சின்ன பிஞ்சு உப்பு போடுறேன். ஏலக்காய் பொடி ஒரு சின்ன பிஞ்சு. நெய்யில் வறுத்தமே அந்த தேங்காய் துருவல். முந்திரி திராட்சை போடணுன்னு கூட அவசியம் இல்லை. போட்டால் போடுங்க, போடாட்ட விட்டுட்டு சாதாரணமாக செஞ்சு சாப்பிட்டாலும் அதே சுவையோட ருசியோடு இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம வெல்லம் தான் போட்டிருக்கோம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். எந்த இதுவும் கிடையாது, கெடுதல் கிடையாது. சத்தான ஒரு பச்சை பயிரில் தான் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களாம் செஞ்சு பாருங்கள்.